ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். பாருங்க, இந்த 3 விஷயங்கள் நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. முதல்ல நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இறை நம்பிக்கையிலே சந்தோஷம், உங்கள் குடும்பத்தை நம்புகிற ஒரு சந்தோஷம், உங்க தொழில நம்புகிற ஒரு சந்தோஷம். நீங்க சந்தோஷம் இல்லாம எது செஞ்சாலும் அது நிம்மதியாவே இருக்கு. அதுதான் நீங்க பரிசுத்த வேதத்துல நீங்க பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16:14 நீங்கள் உங்கள் காரியங்கள் அன்புடன் செய்ய கடவுது அப்படின்னா நீங்க அதை நேசித்து பண்ணுங்க. நேசித்து செஞ்சா அதற்குரிய பலனை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுங்க. அதே நீங்க 1 கொரிந்தியர் 15 நீங்க 58 படிக்கும் போது அந்த கிரிகள்லாம் அதுக்குரிய பலன் இருக்கிறதா. அதே நீதிமொழிகள் 14:23 படிச்சா சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு, உதட்டின் பேச்சு வறுமை மாற்றம் தரும். நிறைய பேர் பேசுவாங்க, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவான்னு. ஆனா மனசுல ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும். அதை சந்தோஷமா செய்யவே மாட்டாங்க, பயந்து கொண்டு செய்வார்கள். இன்றைக்கு பரிசுத்த வேதம் உங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். இதுதான் தாவி சொல்கிறார், நான் நம்புகிறது அவரால் வரும். என் ஆத்துமா ஏன் நீ கலங்குற, ஏன் தேங்குற, நான் நம்புகிறது அவரால் வரும். ஆமென். நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யுங்க, எதிர்பார்ப்போடு செய்யுங்க, இன்னும் கூட அது ஒரு சந்தோஷத்தோடு செய்யுங்க. நம்ம சொல்றது, கண்ணீரோடு விதைக்கிறான் ஆனால் அவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஒரு நம்பிக்கை, நான் கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆனா இந்த விதை ஒரு நாள் பலனாகி மாறும். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நம்பிக்கையில ஒருவேளை சந்தோஷம் இல்லாம போச்சா, இன்னைக்கு நீ நம்புகிற நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். இன்னைக்கு அநேக விஷயத்தை நம்புறாங்க, ஆனால் இதுதான் ரோமர் 5:5 படிக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இறை நம்பிக்கை இருக்கா, தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா, நான் நம்புகிறது அவரால் வரும் தாவீது சொன்னது போல, ஆமை எனக்கு குறித்ததை செய்து முடிப்பார் என்ற தாவீதுக்கு யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது போல, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அந்த நம்பிக்கை சந்தோஷம் பாருங்க. ஐயா வயசாயிடுச்சுங்க, காலம் கடந்து போனது, நான் என்ன பண்றதே தெரியல. உங்க நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் அதை வெட்கப்படுத்தாது. ஆமை. ஏனென்றால் நான் நம்புகிறது அவராலே வரும் தாவீது சொன்னது போல, எனக்கு குறித்ததை செய்து முடிப்பார் என்று யோபு சொன்னது போல, உங்க வாழ்க்கையில் உங்க நம்பிக்கையில ஒரு சந்தோஷத்தை தருவார். நீங்கள் நம்பிக்கொண்டு இருங்கள், உங்க நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 23, 19, 18 படிக்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கொண்டிருக்கீங்களா? தேவன் சரியான நேரத்திலே அதிக காலத்திலே உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உங்க நம்பிக்கைக்குரிய பலனை அவர் கண்டிப்பாக தருவார். இன்னும் கூட அந்த வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் போது, உபத்திரவத்திலே எப்படிங்க பொறுமையாயிருங்க. உபத்திரவம் இல்லாத மனுஷன் இல்ல, கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்ல, பாடு இல்லாத மனுஷன் இல்ல. அந்த மனுஷ வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்துல ஒரு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும். உபத்திரத்துல பொறுமையாயிருங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய அவசர கதியில பண்றது, அவசரத்தில் எடுக்கிற முடிவு, அவசரத்தில் படுகிற செயல் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விக்கு காரணம். நீங்க இறை நம்பிக்கை உள்ளவர்களா, தெய்வத்தை சார்ந்து வாடுகிற மக்களா, தேவனுக்காக காத்திருக்கிற மக்களா, உங்கள் வருகிற சின்ன சின்ன உபத்திரவத்தில நீங்கள் பொறுமையாருங்கள். யோபு வாழ்க்கையில பல உபத்திரங்கள் பாடுகள் வந்தது, அவர் பொறுமையை கற்றுக் கொடுத்தவராக இருந்தார். ஆமென். தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? அந்த பொறுமை தான் அவன் முன்னிலைமை அவனுடைய பின்னிலைமை 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்க நீடிய பொறுமை எல்லாம் போட்டிருக்கு. நம்ம பொறுமையினால ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார்கள். அருமையான தேவ மக்களை, நீங்கள் அந்த பொறுமையை ஆயுதங்களாக அணிந்து கொடுங்கள், ஆசிரியப்படுவீர்கள். அநேகர் வேண்டுவார்கள், ஆனால் அதுல உறுதி இருக்காது. வசனம் முடிகிறது, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். நீங்க ஜெபிக்கிறாளா, ஜெப நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபத்திலே உறுதியாருங்கள். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அந்த ஜெபத்துக்குரிய பலன் நிச்சயமாக தருவார். ஒருவேளை நீங்க வயதானாலும் நீங்க ஜெபித்த ஜெபம் வீணாகாது. பைபிள்ல சகரியா என்ற ஒரு தேவ மனுஷன் ஜெபித்தான். அவன் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்தான், பல வருஷமாக ஜெபித்தான். அவன் ஜெபம் பண்ணி மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்குரிய வேண்டுதல் கேட்கப்படும். அந்த ஜெபத்திலே உறுதியாருங்கள். இங்கே அருமையான தேவ மக்களே, ரோமர் 12:12 படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்கும்படியாக, நீங்கள் உபத்திரத்திலே பொறுமையாக இருக்கும்படியாக, ஜெபத்திலே
உறுதியாக இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.